Daily. Taste the Daily. உங்க இனியா இதோ வெளியே வர போறாங்க. இறங்குங்க மிஸ்ஸஸ் இனியா விக்ரம். இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி மாயாவை கண்ணில் காமிச்சிட்டேன். இப்ப நீ இனியா மேடத்தை இங்க அனுப்பிடு, நான் மாயாவை அங்க அனுப்பிடுறேன். ஆசை பூச அப்பளம் வடை. எவ்வளவு ஈஸியா உன் போலீஸ் விளையாட்டை என்கிட்ட விளையாடலான்னு பாக்குறியா? நான் இனியாவை அனுப்ப நீ அப்படியே மாயாவை கூட்டிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? அப்படிலாம் விட முடியாது. நீ முதல்ல மாயாவை இங்க அனுப்பு, அப்புறம் நான் இனியாவை அங்க அனுப்புறேன். பாயிண்ட் இல்லையே, இந்த டீல் சரியா இல்லையே. நான் அங்க மாயாவை அனுப்பின உடனே நீ பாட்டுக்கு இனியா மேடத்தை கூப்பிட்டு கிளம்பிட்டேனா? ஓகே, இதுல இருக்கிற சிக்கல் எனக்கு புரியுது, உன் பயமும் எனக்கு புரியுது. நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம். நீ மாயாவை அனுப்பு, அதே நேரத்துல நான் இங்க இருந்து இனியாவை அனுப்புறேன். 2 பேரும் ஒரே நேரத்துல அவங்கவங்க இடத்துல இருந்து கிளம்பி வருவாங்க. அப்படியே உங்க இனியா உங்ககிட்ட வந்துருவாங்க, எங்க மாயா எங்க கிட்ட வந்துருவாங்க. டீல் ஓகே? ஓகே. அப்போ ரெடி. சார், யாருக்கு சார் ஃபோன் ட்ரை பண்றீங்க? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இனியாவுக்கு அடுத்த மிரட்டல் கால் வந்ததுலேருந்து கமிஷனர் கிட்ட அதை சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். கமிஷனர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார். சார், இன்னைக்கு சிஎம் மீட்டிங் சார். கமிஷனர் மீட்டிங்ல இருப்பார் சார். அதான் ஃபோன் எடுக்கலன்னு நினைக்கிறேன் சார். நேற்று சொன்னாரு. இனி அந்த கிரிமினல் கிட்ட மாட்டிட்டு இருக்கிற டென்ஷன்ல நானும் மறந்துட்டேன். இது நமக்கு சேலஞ்சிங்கான டைம் தான் சார். அந்த மாயாவையும் பிளாக்மெயிலரையும் நம்ம எஸ்கேப் ஆக விடாம பிடிச்சிடலாம் சார். எல்லாம் நல்லபடியா நடக்கும் சார். நானும் அதைத்தான் விரும்புறேன். நம்ம பண்றது ஒரு டபுள் கிராஸ், அதை நல்லா புரிஞ்சுங்க. அங்க சுபாஷ் மாயாவை ஒப்படைக்கிற மாதிரி ஒப்படைச்சு இனியாவை ரெஸ்கியூ பண்ணிடுவாரு. அந்த பிளாக்மெயிலர் மாயாவை கூட்டிட்டு கார்ல இந்த பக்கம் தான் வரணும். அப்படி வர்ற அந்த காரை இங்க மடக்கி மாயாவை மறுபடியும் நம்ம கஸ்டடிக்கு கொண்டு வரணும். இதான் பிளான். இதுல ஒன்றும் குழப்பம் இல்லையே? இல்ல சார், சுபாஷ் சார் எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிட்டாரு. இது வரைக்கும் என் ரெக்கார்ட்ல எந்த கிரிமினலும் என்கிட்ட தப்பிச்சு போனதே இல்லை. விக்ரம் கிட்ட மாட்டின யாருமே தப்பிக்க முடியாதுன்னு தான் இது வரைக்கும் டிபார்ட்மெண்ட்ல டாக். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கிரிமினல் தப்பிச்சு போறான்னா இட்ஸ் a great shame to me. அதை நினைக்கும் போதே செம்ம கோவமா வருது. எப்படி சார் போக போறாங்க? அதிகபட்சம் 5 மினிட்ஸ் நம்ம கண்ட்ரோலை விட்டு வெளியில போவாங்க. திரும்ப வந்த உடனே துவம்சம் பண்ணிடலாம் சார். நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கோம் சார். இந்த மாயாவை சுட வேண்டி வந்தாலும் யோசிக்காதீங்க. அந்த 2 பேருமே டெட் ஆர் அலைவ் எனக்கு வேணும். சார், இனியா மேடம் நம்ம கைக்கு சேஃபா வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நம்ம ஷூட் பண்ண முடியும். ஒருவேளை இனியா மேடம் ஹேண்ட் ஓவர் பண்ணாம கார்லயே கூட்டிட்டு வந்துட்டா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. சுபாஷ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சுபாஷ் எப்படியும் அந்த கிரிமினல் கிட்ட பேசி இனியாவை ரெஸ்கியூ பண்ணிடுவாரு. ஓகே சார், அப்ப நிச்சயமா அவங்கள பிடிச்சிடலாம் சார். அந்த திருட நம்மள மீறி தப்பிச்சு போகவே முடியாது சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். சுபாஷ், டோன்ட் வேஸ்ட் டைம். நாம எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் ஆரம்பிப்போம். 1 2 3. You are free. நீ போலாம். உன் மாயாவை காப்பாத்திட்டோன்னு நினைக்காத. உங்க எல்லாரையுமே என் விக்ரம் கூடிய சீக்கிரம் கூண்டோடு பிடிப்பாரு. ஓகே. ஓ,
என்ன இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி? இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டின்னு உன்கிட்ட எப்போ ஒரு கெத்து இருக்கும்ல, ஒரு தெனாவெட்டு இருக்கும்ல, அத உடைக்கணும் தான் உன்னை தூக்க சொன்னேன். உன்னை தூக்குனா தானே அந்த விக்ரமும் துடிப்பான். அதுக்கு தான் உன்னை தூக்க சொன்னேன். இப்ப எப்படி? நான் ஒரு ராணி போல போறேன், நீ கூனி குறுகி போறியா? மேடம் மேடம், அவகிட்ட எதுவும் பேசாதீங்க. இங்க வாங்க, இங்க வந்துருங்க மேடம். சொன்னா கேளுங்க. மாயா, அங்க எதுவும் பேசாத, சீக்கிரம் இங்க வா. மேடம் வாங்க மேடம். விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நீ ஒன்னும் பெரிய பிஸ்தாலாம் கிடையாது. எப்பவும் போல இந்த வாழ்க்கையில நான் தான் கெத்து. நீ என்கிட்ட இருந்து என் அப்பாவை பிரிச்சிருக்கலாம், என்னோட அழகான காலேஜ் வாழ்க்கையை பிரிச்சிருக்கலாம், ஏன் விக்ரமே பிரிச்சிருக்கலாம். அதனால நீ ஜெயிச்சவன் நான் தோத்தவன் ஆயிடாது. எப்பவுமே நான் தான் ஜெயிச்சவன். உங்க எல்லாத்தையும் ஃபூல் ஆக்கிட்டு எப்படி கிளம்பி போறேன்னு பார்த்தல, நான் தான் ஜெயிச்சவன். 2 பேரை கொலை பண்ண கிரிமினல் நீ இவ்ளோலாம் பேசக்கூடாது மாயா. பேச வேண்டி எனக்கு அந்த தகுதி இருக்கு. உன் விக்ரம பல நாள் எப்படி சுத்த விட்டேன்னு பார்த்தல்ல. அவன் ராத்திரி பகலா போராடிதான் என்ன புடிச்சான். ஆனா என்ன பிரயோஜனம்? என்ன அரெஸ்ட் பண்ணவனால என்ன கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சதா, இல்ல எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சதா, இல்ல ஜெயில போட முடிஞ்சதா? உன் புருஷன் என்ன கோட்டை விட்டுட்டு தான் நிக்கிறான். அதாண்டி இந்த மாயா. இப்பவாது புரிஞ்சுக்கோ இந்த மாயாவோட பவர் என்னன்னு. மேடம் மேடம், அவகிட்ட எதுவும் பேசாதீங்க. இங்க வந்துருங்க. மாயா, டைம் டிலே பண்ண வேண்டாம், அது நமக்கு தான் ஆபத்து. சீக்கிரம் இங்க வந்துரு. ம். விக்ரமாலையும் சரி ஒன்னாலையும் சரி என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ற? என்னடி விடு, நீ யார பேசுற? என்ன விடு. மாயா நீ பாரு, ஏதாவது பண்ண அப்படியே சொருகிடுவேன், புரியுதா? நீ தப்பு பண்ற, விடு. நோ இடியா, மரியாதையா மாயா கழுத்துல இருந்து வெப்பனை எடுத்துரு, இல்லனா இங்க பெரிய அசம்பாவிதமே நடக்கும். விடு. ஏய், உன்னால முடிஞ்சத பண்ணி பாருடா. என்ன பணைய வச்சு ஒரு கிரிமினலை தப்பிக்க வைப்பியா? விக்ரம் சிறையில இருக்கிற கிரிமினல் இவ. ஏ விக்ரமோட டீம் ராத்திரி பகலா போராடி பிடிச்ச கிரிமினல் இவ. இவளை நான் விட மாட்டேன். வாடி வா, வா மரியாதையா. என்ன விடு. மேடம் மேடம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம் மேடம். நாங்க அவளை பாத்துக்கிறோம். மேடம் அவளை விட்டுருங்க, வந்துருங்க. இல்ல சுபாஷ், இவளை பிடிக்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அவ்வளவு ஈஸியா இவளை தப்பிச்சு போக விடக்கூடாது. நான் விட்டுற மாட்டேன். இத பாரு, வாடி. ஐயோ மேடம், இடியா வேண்டாம். மேடம் அவளை விட்டு, இல்லனா நீ வேற முகத்தை பாப்ப. ஏய், உன்னோட இப்ப இருக்கிற முகமே என்னன்னு தெரியல, அத காட்ட தைரியம் இல்லாம முகமுடி போட்டு வந்திருக்க நீ. ஏய், இதுல நீ வேற முகத்தை காமிப்பியா? ப்பு. வேண்டாம் இனியா, என்ன சீண்டாத. I will shoot you இனியா. ஏய், இப்ப நீ மரியாதையா துப்பாக்கியை கீழே போட்டு சரண்டர் ஆயிடு, இல்லன்னா நான் இவள கொன்னுடுவேன். நீ என்ன விடு. ஷோ. சுபாஷ், இனியாவை வெப்பனை கீழே போட சொல்றா, இல்லன்னு வச்சுக்க, அப்புறம் ரொம்ப மோசமான விளைவை சந்திக்க வேண்டி இருக்கும். மேடம் அவளை விட்டுருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். ஆமா மேடம், வந்துருங்க இனியா, மேடம். அவங்கள நாங்க பாத்துக்கிறோம் மேடம், நீங்க ரிஸ்க் எடுத்துக்காதீங்க மேடம். அவங்கள விட்டுருங்க மேடம். ஏய் இனியா, என்ன விடு. நான் எப்படியும் தப்பிச்சிருவேன், அப்புறம் உன் குடும்பத்தையே அழிச்சிருவேன். மரியாதையா என்ன விட்டுரு. ஏய், இங்க பாரு, உன்ன மாதிரி எத்தனை கிரிமினல
நான் என் ஹஸ்பண்டோட சர்வீஸ்ல பாத்திருக்கேன். நீ எல்லாம் எனக்கு ஜுஜுபிடி. ஒரு கிரிமினலுக்கு போலீஸ் மட்டும் இல்ல, போலீஸ் குடும்பமே எதிரிதான். உன்னை நான் விட மாட்டேன்டி, உன்னை நான் விட மாட்டேன். விடு, என்ன விடு. நீயா என்ன விடுன்னு சொல்றேன்ல. உன்னை விட முடியாதுடி. நீயா சொன்னா கேளு. நோ நோ என்ன விடு, என்ன விடு. உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன்டி. விடு சுபாஷ் வாங்க. ஏய் விடு இனியா, என்ன விடு. மேடம் மாயா வா 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 ஓடி வா சீக்கிரம் வா மாயா கம் ஆன் மேடம் தூக்குங்க தூக்குங்க. பாத்து மேடம். பாத்து என்ன விடாதீங்க. எழுந்திருங்க மேடம். ஃபாஸ்ட் மாயா எஸ் சீக்கிரம் கம் ஆன் ஃபாஸ்ட் சீக்கிரம் ஓடிடா. ஏய் நில்றா. பாத்து மேடம். நான் நல்லதா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. மேடம் 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 அடி எதுவும் படலையே? நீங்க ஓகே தானே? இல்ல சுபாஷ், நான் நல்லதா இருக்கேன். மாயா மாயா ச்சே. சார் ரெண்டு பேரும் கவனிங்க. அந்த கிரிமினல் அங்கிருந்து மாயாவை கூட்டிட்டு இந்த பக்கம் தான் வரணும். இந்த ஒரு வழிதான் இருக்கு. சரி சார். நம்மளை தாண்டி அவங்க போயிடக்கூடாது, கவனமா இருக்கணும். ஓகே? அவங்க நம்மளை தாண்டி கண்டிப்பா போகவே முடியாது சார். மெதுவா மேடம். பாத்து மெதுவா. ஏறுங்க. பாத்தே இருங்க மேடம். மேடம் ஓகே தானே? ஆ. புல்ஷிட். விக்ரம் நிக்கிறான். மாயா விக்ரம் அவன் புத்தியை காமிச்சிட்டான். அங்க ஒரு டீமோட அவன் நிக்கிறான் பாரு. என்ன நம்மளை பார்த்து நின்ட்டான்? ஆமா சார். தீனா, அவன்கிட்ட நம்ம மாட்டிடக்கூடாது. என்ன வேணா பண்ணுங்க, யார வேணாலும் அடிச்சு தூக்குங்க. நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆகியே தீரணும். தீனா. ஆமா சார். நம்ம தேடுறது ஒருவேளை. கவலைப்படாத மாயா, நான் பாத்துக்கிறேன். டிரைவர் நிக்காம வண்டி எடு. கம் ஆன். போங்க. சார் கார் வேகமா வராங்க சார். எப்படி போறாங்க பாருங்க. ஏய் வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? சார் என்ன சார், இவங்க இவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்காங்க, நம்ம பெரிய டீமோட வந்திருக்கணும் சார். சுபாஷ் சார் அந்த ராஸ்கல் மாயாவை கார்ல ஏத்திக்கிட்டு நீங்க இருக்கிற பக்கத்தா சார் வந்துட்டு இருக்கான். சார் அவனை விட்டுறாதீங்க சார். இல்லையா, எஸ்கேப் ஆயிட்டான். ஏன்? சரி என்னாச்சு? இனியா வந்தாளா? வந்துட்டாங்க சார். ஆனா கடைசி நிமிஷத்துல இனிய மேடம் கொஞ்சம் பயத்தை காமிச்சிட்டாங்க சார். Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.